ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக கிராமத்துங்களில் இந்த மாதிரி பருப்புருண்டை குழம்பு செய்யறதுக்கு காராவணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. காராவணி பருப்பு யூஸ் பண்ணலாம், துவரம் பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அவ்வளோ பருப்பு எடுத்து 1 hour ஊற விட்டுக்குங்க. ஊற வச்ச பருப்பை 2 வரமிளகாய் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துங்க. இப்போ அரைச்சி எடுத்த விழுதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. அதனோட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க, ஏன்னா நம்ம குழம்புல வர உப்பு ஆட் பண்ணணும். ஜீரகம் இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் தான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு யூஸ் பண்ணால் சோம்பு சேர்த்துக்கலாம். ஜீரகமே நல்லா தான் இருக்கும், அதனால தான் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாதான் உப்பு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம பிசைஞ்ச எடுத்த மாவில் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்க வேணாம், ஏன்னா நம்ம டேரெக்டாக இந்த பருப்பு உருண்டை டேரெக்டாக குழம்புல போட்டு தான் வேக வைக்க போகிறோம். உருண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியான இருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு உருண்டை செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துங்களில் காராவணி பருப்பு யூஸ் பண்ணி செய்வாங்க, அருமையாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கினேன். இந்த புளி விழுதை சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பருப்பு உருண்டை போட்டால் குழம்பு கெட்டியாகிடும், அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மசாலா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் மசாலா தான். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சிடலாம் ஃப்ளேமை, ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை போட சொல்ல உடஞ்சிடும். இப்போ 1 by 1 நம்ம எல்லா பருப்பு உருண்டையும் குழம்புல ஆட் பண்ணிடலாம். பருப்பு உருண்டை குழம்பு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதாங்க இது மாதிரி பருப்பு உருண்டையில் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் வெஜிடபிள்ஸ் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நமக்கு நிறைய குழம்பு தெரியும், ஆனால் அந்த டயத்தில் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வராது. நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு சிம்மில் இருக்கிற ஃப்ளேமை நல்லா வேக விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக இருக்குது. பாருங்கள் உருண்டெலாம் உடையாமல் இருக்குது. நீங்கள் உருண்டை போட்டு கரண்டி போட்டு அடிக்கடி வச்சு கிண்டாதீங்க. இப்படி சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டால் அது வெந்துடும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டுங்க, ஏன்னா நீங்கள் நடுப்புற கிண்டினே இருந்தீங்கன்னா பருப்பு உருண்டெலாம் உடஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.